காவேரி சிரிச்சுக்கிட்டே வர? ஒண்ணும் இல்ல விஜய். என்ன ஆச்சு இவ்வளவு சந்தோஷமா இருக்க காவேரி? நான் ரீசன் சொன்னா இதுக்கெல்லாமா சந்தோஷமா இருப்பேன்னு என்ன நீங்க கேலி பேசுவீங்க? அப்படியா காவேரி? நான் உன்னை ஜென்ரலாவே அப்படிதான் நினைப்பேன். நான் உன்னை சீப்பாலாம் நினைச்சது இல்ல. தைரியமா சொல்லு காவேரி. இன்னைக்கு ராகினி வீட்டுக்கு வர்றதா சொன்னால, அதான் காவேரி நீ ஆணி எல்லாம் புடுங்கினது போதும்னு அன்னைக்கே சொல்லிட்டேல்ல. கரெக்ட் விஜய். அதை நினைச்சுதான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப பாத்தீங்களா என்ன எவ்வளவு கேவலமா நீங்க லுக்கு விடுறீங்கன்னு. பாஸ், தாட் ப்ராசஸ் லெவல்ல நான் ரொம்ப வன்மமா இருந்திருக்கேன். அடுத்தவங்க நோஸ் கட் வாங்கினதை வச்சு நம்ம சிரிக்கிறதெல்லாம் பியூர் வன்மம்ல. காவேரி, வாண்டடா ஒரு விஷயத்த பண்ணாதான் வன்மம். இதெல்லாம் அந்த விஷயத்துக்குள்ளே வராது. ஏன் காவேரி, நம்ம வீட்டுல இருந்து கிளம்புனப்ப ராகினி என்னையே பாத்துக்கிட்டே இருந்தா. நீ அதை கவனிச்சியா? விஜய், கவனிச்சேன் காவேரி. அப்ப கூட ராகினிய கூப்பிட்டு வாண்டடா ஏதாவது பல்ப் கொடுத்துட்டு வரலான்னு தோணுச்சு. நீ சும்மா நடந்ததை நினைச்சு சிரிச்சு வன்மத்தனமா இருக்குன்னு ஃபீல் பண்றியே. நான் இப்படி யோசிச்சதுக்கெல்லாம் நீ என்ன சொல்லுவ? நார்மலானதுதான். ஆனா ராகினி பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு, அதுதான் பியூர் வன்மம். மாதிரி எல்லாம் நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு நினைக்கிற ஆள்லாம் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்ககிட்ட சொல்லிட்டே நான் சிரிச்சிருப்பேனே. பாஸ், நம்ம ஜாடிக்கேத்த மூடி மாதிரி செம ஜோடியா சேர்ந்திருக்கோம்ல. விஜய், அஜய் ராகினி விஷயத்துல ஒரே மாதிரி யோசிக்கிறோம்ல, அத சொன்னேன். 7 மாச கணக்குக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சும்மா இது ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. பாஸ், கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டுறீங்களா? என்னாச்சு காவேரி? கொஞ்சம் நிறுத்துங்களே பாஸ். காவேரி, ஓரமா நான் நிறுத்துறேன் வண்டிய. நானும் வரவா காவேரி? இல்ல விஜய், நான் பாத்துக்கிறேன். பாஸ், நான் என் வேலையை முடிச்சுட்டு நான் பின்னாடியே கேப் பிடிச்சு வந்துடுறேன். நீங்க உங்க வேலைக்கு போங்க பாஸ். காவேரி, பாய். விஜய், நவீன் வீட்டுக்கு யமுனா வர்றாங்க. யமுனா இங்கெல்லாம் வந்திருக்க? நவீன் போன் பண்ணி ட்ரை பண்ணேன், நீங்க எடுக்கல. அதான் வீட்டுக்கே வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணலான்னு வந்தேன். யமுனா, நீ பண்ணின விஷயத்துக்கு நான் கன்வின்ஸ் ஆவேன்னு எப்படி எதிர்பார்த்த? நான் இவ்வளவு சொல்றேன், நீங்க அதுக்கப்புறமும் இவ்வளவு பேசிக்கிட்டே இருந்தா நான் என்னதான் பண்றது? நவீன் கேட்டு கிட்ட கூட்டிட்டு வந்து யமுனா கூட பேசுறாரு. யமுனா, உனக்கு படிக்கிற வேலை இருக்கு, நீ அதை மாத்திரம் போய் பாரு. எல்லாம் வந்து எதுக்கு நீ டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க கோவமா இருக்கிறப்ப நான் எப்படி கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியும்? யமுனா, வீட்டுல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, பார்த்தாங்கன்னா தப்பா நினைச்சுப்பாங்க. நீ கிளம்பு. இல்லங்க, நீங்க எப்பயும் போல என் கூட பேசுவேன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் இங்க இருந்து கிளம்புவேன். ஆனா நீ பேசுறது சரியில்லை. இப்படி நீ வந்ததுனாலதான் நீ பண்ணதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. ஏன் நவீன் இந்த மாதிரி பேசுறீங்க? காவேரி அதை வெளியே நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. யமுனா, நான் வேலை விஷயமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன்னைய பத்தி பேசுறதுக்கோ இல்ல பாக்குறதுக்கோ எனக்கு டைம் இல்ல. நீயும் படிப்புல உன் கவனத்தை வச்சா இந்த மாதிரிலாம் யோசிக்கணும்னு உனக்கும் தோணாது. சரி நவீன், உங்களுக்கு யோசிக்க டைம் இல்லாட்டி பரவாயில்ல. ஏன் நான் கால் பண்ணா அவாய்ட் பண்றீங்க? வேணும்னு தானே நீங்க பண்றீங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றது? நான் நிஜமாவே உன்னைய பத்தி யோசிக்கிறதே இல்ல. அதே சமயத்துல நீ கால் பண்ணும்போது நீ சொன்ன பொய் தான் என் ஞாபகத்துக்குள்ளே வருது. அப்புறம் எப்படி நான் உன் கூட பேசுறது? ப்ளீஸ் நவீன், நான் கால் பண்ணா அட்டன் பண்ணி பேசுங்க. யமுனா, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க இருந்து கிளம்பி. யமுனா, இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, உன்னை கம்ப்ளீட்டா வெறுத்து ஒதுக்கிடுவேன். இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறது, டார்ச்சர் பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா யாரா இருந்தாலும் வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. நான் கும்பிட்டு கேட்கிறேன், இங்க இருந்து கிளம்பிடு. பின்னாடியே போன காவேரி யமுனாவை சந்திக்கிறாங்க. காலேஜுக்கு போகாம இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? காலேஜுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். அரைஞ்சிருவேண்டி, பொய் சொல்லாத. எங்க போய்கிட்டு இருக்க? நிவீனை தானே பார்க்க வந்த. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் கேக்குறேன். நிவீன் கிட்ட உனக்கு என்ன பேச்சு? என்ன விஷயம் சொல்லு. இப்படி அழுகுற? சரி வா, நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம். ஆட்டோ ஏறடி. விஜயோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க யமுனாவை. அக்கா, நான் வீட்டுக்கு போகணும்கான்னு சொல்றாங்க காவேரி கிட்ட. எதுக்காண்டி நிவீனை பார்க்க போனேன்னு கதவை சாத்திட்டு கேக்குறாங்க காவேரி. ராகினி பின்னாடியே வந்து அந்த கதவு ஓரத்துல நின்னுக்கிறாங்க. கேக்குறாங்க, அக்கா உனக்கு தான் தெரியுமே அஜய் ராகினி விஷயத்துல நான் பொய் சொல்லிட்டேன்னு. நவீன் என் மேல கோபமா இருக்காருன்னு. இதுதான்க்கா பேசி கன்வின்ஸ் பண்ணலான்னு போனேன். நவீன் கோவமா இருந்தா கோவமா இருந்துட்டு போறான். அதுக்காண்டி அவன் வீட்டுக்கு போவியா யமுனா? அப்படி என்னடி அவசியம் அவன் வீட்டுக்கு போறதுக்கு? அவாய்ட் பண்றான்னு தெரிஞ்சும் விடாம அவனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்க. என்கிட்ட உண்மைய சொல்லு. கங்காக்கா சந்தேகப்பட்ட மாதிரி உங்களுக்குள்ள ஏதாவது இருக்கா? கங்காக்கா சந்தேகப்பட்டது உண்மைதான்க்கா.
நவீன நான் லவ் பண்றேன்க்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா, நான் ஒன்னும் திடீர்னுலாம் லவ் பண்ணல. என்ன நவீன் தானக்கா காப்பாத்தினாரு. அப்பையில இருந்தே நவீன் மேல காதல் வந்துருச்சுக்கா. நவீனுக்கே தெரியாம ஒன் சைடா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகும்போது என் லைஃபே முடிஞ்ச மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்க்கா. அப்புறம் தான் நீயும் நவீனும் விரும்புனீங்கன்னு எனக்கே தெரியும். இப்பவே நான் நவீன என் மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டேன்க்கா. ராகினி மேரேஜ் நின்ன பிறகு நவீன் சென்னைக்கு வந்தப்ப கூட நான் நவீன அவாய்ட் தான்க்கா பண்ணேன். அப்புறம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால நவீன் மேல எந்த தப்பும் இல்லாதப்ப லவ் பண்ணா என்னன்னு தோண ஆரம்பிச்சிருச்சுக்கா. ஆனா நீ லவ் பண்ற ஓகே, இது ஒன் சைடு தானா? அக்கா, நவீனும் என்ன விரும்புறாரு. நிஜமாலே நவீன் உன்ன லவ் பண்றானா? நிஜமாலே லவ் பண்றாரு. ராகினி அஜய் கல்யாணத்தப்ப நான் பொய் சொல்லிட்டேன்னு ஒரே ஒரு காரணத்துக்காண்டி கோவமா இருக்காரு. மற்றபடி நவீன் என்ன விரும்புறாருக்கா? நவீன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணானா? அதை எப்படி சொல்றது? நவீன் என்ன அடிக்கடி காலேஜ் பக்கம் பார்க்க வருவாருக்கா. அடிக்கடி மீட் பண்ணிப்போம், பேசிப்போம். பண்ணா உடனே வந்து நிப்பாரு. அவருதான் என்ன டிராப் எல்லாம் பண்ணுவாருக்கா. அவரு சொல்லிதான் யூனிவர்சிட்டி கோல்டு மெடலு வாங்கினேன்க்கா. இததான் லவ்னு சொல்றியா? இது மாத்திரம் இல்லக்கா, என்ன IAS கோச்சிங் சென்டர்ல சேர்த்து விட்டுருக்காருக்கா. அம்மா அப்பாவோட ஆசைய நான் நிறைவேற்றிட்டா நவீன் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காருக்கா. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நவீன் என்ன லவ் பண்ணலாட்டி இந்த மாதிரிலாம் சொல்லுவாரா? என்னால நவீனோட பேசாம இருக்க முடியலக்கா. நீ தான் எப்படியாவது நவீன பேச சொல்லணும். கிட்ட இப்படி பேசுறது ரொம்ப தப்புக்கா. ஆனா எனக்கு வேற வழி இல்லக்கா. சரி யமுனா, நான் பேசுறேன், நீ அழாத. இல்ல நீ வீட்டுக்கு போ, கண்ணெல்லாம் தொடச்சிட்டு கேஷுவலா போ. அம்மாவுக்கு மாத்திரம் தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். பார்த்து கவனமா இரு வீட்டுல இருக்கப்ப. சரிக்கா. யமுனா வரப்போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ராகினி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அர்ஜென்டினாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.